வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கர்நாடகா அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஜெயலலிதா அவர்களது 27 கிலோ தங்க நகைகளை ஏலத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களது மனைவி வாங்க உள்ளதாகவும், இந்த பணத்தை கர்நாடகா நீதிமன்றத்திற்கு செலுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காரணம், 200 கோடி ரூபாய் அபதாரம் செலுத்தக்கூடிய வகையில்தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது வழக்கு அமைந்தது. 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாகவே அவர் உயிரிழந்த காரணத்தினால் 200 கோடி ரூபாய் அவர் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்ட நிலையில்தான் அவரது பதிமுறல் செய்யப்பட்ட அனைத்து தங்க நகைகள், 1000 ஏக்கர் நிலப்பத்திரங்கள் போன்றவற்றை ஏலம் விடுவதற்கு தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இங்குதான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய பித்தலாட்டத்தை தற்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த ஏலத்தில் பெயரளவிற்கு 10 நபர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களது மனைவியும் இதில் இடம்பெற்றிருக்கிறார். மேலும் மற்ற 9 நபர்களும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவ்வளவு ஏலத்திற்கு பெற வேண்டும், அதாவது இதன் ஒட்டுமொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 1250 கோடிக்கு மேலாக விளைபெறும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நீதிமன்றத்திற்கு கொடுக்கக்கூடிய தொகை 200 கோடி என்ற காரணத்தினால் சுமார் 205 கோடி ரூபாய் மட்டும்தான் முதலாவதாக ஏலத்திற்கு விடப்படும். இதன் ஆரம்ப விலைதான் 205 கோடி என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சுமார் 215 கோடிக்கே தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களது மனைவி ஏலத்திற்கு எடுப்பார் என்றும், இது ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய தங்க நகைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இவர்கள் பயன்படுத்திய தங்க நகைகள் எவையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒட்டியானம் சுமார் 1.5 கிலோ இருப்பதாகவும், கிரீடம் 1 கிலோ இருப்பதாகவும், தங்க பேனாக்கள் 60 கிராம் இருப்பதாகவும், ஜெயலலிதா அவர்களது முகம் பொறித்த தட்டுக்கள், தங்க வாள், தங்க வாட்ச் போன்றவைகள் ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய முக்கிய பொருட்கள் என்றும் கூறப்படுகிறது. இதை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழக அரசு ஏலத்திற்கு விட உள்ளது. 27 கிலோ தங்க நகைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது சுயநலத்திற்காக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தனது மனைவிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இதற்கு மக்கள் எதிர்ப்புகளை தெரிவிப்பார்களா என்பதை கூறுங்கள்.